வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா புது வீடியோஸும் உங்களை உடனே வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நல்ல ஜில்லுன்னு அதே சமயம் கொஞ்சம் காரசாரமான மோர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்பைஸ்டு பட்டர் மில்க்னு கடைகள்ல கிடைக்கும். வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருள்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமா பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சமா பொடி பொடியா நறுக்குன புதினா இலை இது சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். காரத்துக்கு ஏத்த அளவு பச்சை மிளகாய் நறுக்கிக்குங்க. நான் ஒரு அரை பச்சை மிளகாவை இந்த மாதிரி நறுக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சமா ஐஸ் வாட்டர் ஊத்தி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைக்க தேவையில்லை, லைட்டா இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் தயிர், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், காரத்துக்கு ஏத்த மாதிரி இந்த மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சீரகத்தை வறுத்து பொடி பண்ணிட்டு எடுத்துக்கணும். இது மாதிரி 1/2 டீஸ்பூன் வறுத்து பொடி பண்ண சீரகம் சேர்த்துக்கிறேன். ஹிமாலயன் பிங்க் சால்ட் தேவையான அளவு நான் சேர்த்துக்கிறேன். எந்த உப்பு வேணா சேர்த்துக்கலாம். இந்த பிங்க் சால்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்கு, அதனால நம்ம ஜூஸ்ல எல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது. சில் வாட்டர் 1 கப். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு சுத்தி எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஐஸ் வாட்டர் சேர்த்துருக்கோம். இன்னும் நல்லா சில்லுன்னு வேணும்னா ஐஸ் கியூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கடைசியா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்க பொடி பொடியா நறுக்குன புதினா அப்புறம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரா நம்மளோட ஸ்பைஸ்டு பட்டர் மில்க் தயாராயிடுச்சு. இதை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.